श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। शांति मंत्रम। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। हरि ओम। हरि ओम तत्सत्। ஈஷாவாஸ்யோபனிஷத் கடந்த சத்சங்கத்தில் 14வது மந்திரத்தை முடிச்சிருக்கோம். 1வது மந்திரத்திலிருந்து 8வது மந்திரம் வரைக்கும் நிவృత్తి மார்க்கம் ஞான மார்க்கம் பற்றி விவரித்த உபனிஷத்து. அதுக்கு பிறகு 9வது மந்திரத்திலிருந்து இன்றைக்கியும் பார்க்க போகிற அந்த 18வது மந்திரத்து வரைக்கும் கர்மயோக உபாசன யோக விஷயம் அப்படின்னா பிரவருத்தி மார்க்கம் பற்றி விவரிக்கிறது. இந்த பிரவருத்தி மார்க்கத்தினை பற்றி விவரிக்கும் போது இதில் 3 விஷயங்களாக பிரிக்கப்பட்டது. ஒன்று கர்மயோக உபாசன யோக துவய சமுச்சயம். 3 ஸ்லோகங்களில் அந்த விஷயம் பேசினதுக்கு பிறகு அதில் கன்க்ளூஷனாக சொன்னது ரெண்டும் செய்யறதா நல்லது అని சொல்லி ஒன்றா செய்கிறது அவ்வளோ நல்லதில்லை அப்படின்னு. அப்புறம் 12வது மந்திரத்திலிருந்து 14வது மந்திரம் வரைக்கும் உபாசனா துவயம் பற்றி பேசியிருக்கு. உபாசனை கூட 2 வகை இருக்குது. ஹிரண்ய கர்ப்ப உபாசனை மட்டும் பண்ணால் போகாது, பிரகிருதி உபாசனை மட்டும் பண்ணால் போகாது. ஆனால் ரெண்டும் சேர்ந்து பண்ணும்போதோ அது பிரயோஜனம் நல்லா இருக்கும். ஆனால் பரம பிரயோஜனம் இல்லை, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். பரம பிரயோஜனம்னா மோட்சந்தான், அது ஞானத்தினால மட்டும்தான் நடக்கும். இந்த விஷயம் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு நம்ம 15வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்க போகிறோம். 3வது அம்சம் கதி பிரார்த்தனா. கதி, எனக்கு இப்படிப்பட்ட கதி கிடைக்கணும், அப்படிப்பட்ட கதி கிடைக்கக்கூடாது అని கேட்குறான்னு சொன்னால் இந்த கேட்குறவன் அக்ஞானி. ஞானம் இருந்தால் அந்த கதி பற்றி கேட்க மாட்டான். இந்த 15வது மந்திரத்திலிருந்து விஷயம் விவரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சங்கரர் ஒரு சின்ன அவதாரிக்க இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. அதில் சில முக்கியமான அம்சங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, பிரவருத்தி மார்க்கத்தினால் ஏற்படுற ரொம்ப சிறந்த பலம் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா, பல வகையான பலங்கள் இருக்கலாம். ஆனால் அதில் இந்த டாப் மோஸ்ட்னு சொல்லணும்னா அதில் பிரகிருதி லயம், அதுதான் உபாசனையில் கடைசியாக நம்ம பேசினது. பிரகிருதி லயம் ஏன் சிறந்ததுன்னா எனக்கு ஒன்றும் தோணிச்சு. அங்கே சங்கரன் எங்குமே சொல்லலை. ஹிரண்ய கர்ப்ப உபாசனையில் அஷ்டசித்திகள் எல்லாம் வரும்னு சொன்னோம். இந்த அஷ்டசித்திகள் வந்தவன் சும்மா இருப்பானா? நம்மக்கிட்ட ஏதாவது சின்ன டேலண்ட் இருந்தாவே அதை எல்லாருக்கும் காட்டுக்கணும், நம்ம குழந்தைக்கு ஏதாவது இருந்தால் அதை 10 பேருக்கு சொல்லிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இல்லையா? பாட தெரிஞ்ச நிறைய பாடி அப்லோட் பண்ணணும், காட்டுக்கணும் ஏதோ ஒரு விதமாக.
அவங்களுக்கு இப்படி சின்ன ஒரு விஷயத்தினே காட்டிக்கணும் அப்படின்னு தோணும்போது அஷ்டசித்திகள் வந்து யாராவது சும்மா இருப்பானா? இருக்க மாட்டேன். அதனால் இவனை தூங்கிட்டா நல்லது அப்படின்னு தோணுச்சு எனக்கு, லயம். ஏன்னா அந்த ஹிரண்யகசிப்பு இவங்க இந்த மாதிரி என்ன தபஸு சொன்னால் இல்லை, அன்றைக்கி பிரம்மதேவனே வந்தாருன்னா பிரம்மலோகம் போன மாதிரி தானே அர்த்தம். பிரம்மனே வர வச்சுட்டார், நானே பிரம்மலோகம் போகணும், நான் தபஸ் பண்ணுறேன்ல, இந்த தபஸுக்கு அதிஷ்டான தேவத்தை இறங்கி வரணும், ஓடி வரணும், சிவனாகட்டும் பிரம்மன் ஆகட்டும். சகஜமாக விஷ்ணு வரமாட்டார், அவர் எப்பவுமே இவங்க செய்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு உட்காந்துருவார், அங்கே ஸ்பேராக உட்காந்துருவார். எமர்ஜென்சி ஸ்குவாட் மாதிரி அப்பப்போ கிளம்பிடுவார். அதனால பிரகிருதி லயம்தான் அப்படின்னு ஒரு பாயிண்ட் விஷயம் சொல்கிறாரு. பொதுவாக வந்து நம்ம வந்து பல உபனிஷத்துகளுக்குள்ள என்ன பார்த்தோம், இந்த பிரவருத்தி மார்க்கத்திலோ இல்லை உபாசனத்திலோ சிறந்த ஒரு பலம் வந்து பிரம்மலோகம்னு சொல்லப்பட்டது நிறைய. இப்போ வரைக்கும் இங்கே தான் புதுசாக இந்த ஈசாவாஸ்யோபனிஷத்தில் பிரகிருதி லயம் అనేది பார்க்குறேன் தவிர பிரம்மலோகம் போய் கிரமமுக்தி அடைவான்னு பார்த்தோம். ஸோ இப்போ இங்கே ஈஷாவாஸ்யம் வந்து ஒரு புதுசாக ஒன்று ஆட் பண்ணி பிரகிருதி லயம்னு சொல்கிறது. ஸோ இது எல்லாமே சாஸ்திரம் சொல்லி தான் நமக்கு தெரியறது அப்படின்றார் சங்கரர். சாஸ்திர லட்சணம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் இப்போ போய் பார்த்துட்டு வந்தீங்களா லேட்டஸ்ட் அரைவல் மாதிரி ஏதாவது? சாஸ்திரம் சொல்கிறது. ரெண்டாவது விஷயம் என்ன பேசுகிறாருன்னாங்க, ஞானயோகத்துடைய பலம் மோட்சம் கேவலம் நிவೃತ್ತಿ மார்க்கத்தினால மட்டும்தான் கிடைக்கும். அது இது மிக்ஸ் பண்ணாது. ஞானயோகத்துடைய பலம் மோட்சம் கேவலம் நிவೃತ್ತಿ. நம்ம சிம்பிளாக நிவೃತ್ತனே அப்படி சொல்கிறோம். சங்கரர் வந்து சந்நியாசத்தினால மட்டும்தான் சொல்லுவார். அவர் எங்கெங்கே சான்ஸ் வருது அங்கெல்லாம் சந்நியாசம் சொல்லுவார். அவளை சொல்லிவிட எத்தனை பேர் அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு வர முடியுமா என்ன? விட்டுட்டு எங்கே வர வேண்டாம், விட்டுட்டு இருக்க முடியுமா என்ன? இருக்குந்தான் போதும், எங்கே போக வேண்டாம். மோக்ஷம் அப்படின்னு சொல்லி அதனால் மட்டும்தான் பாசிபிள், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட்னு ஹைலைட் பண்ணுறார். அடுத்தது வந்து மூணாவது விஷயம் சொல்கிறாருன்னா, முன்னாடி சொன்னது இந்த ரெண்டு மார்க்கங்கள் வந்து பிருஹதாரண்யகோபனிஷத்தில் ரொம்ப எலாபரேட்டடாக சொல்லப்பட்டதுன்னு அன்றைக்கே பேசிட்டோம். அது மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறாரு. இந்த வாட்டி ஞாபகப்படுத்தும் போது ஒரு ஹைலைட் வேறு என்னன்னா, மொத்தம் பிருஹதாரண்யகோபனிஷத்து வந்து 8 அத்தியாயங்கள். ஒரிஜினல் பிருஹதாரண்யகோபனிஷத்து இதில் வந்து முதல் 2 அத்தியாயங்கள் அந்த பிரவருத்தி மார்க்கத்தினை பற்றி பேசும், சரியா? கடைசி 6 அத்தியாயங்கள் வந்து நிவೃತ್ತಿ மார்க்கத்தினை பற்றி பேசும். ஓகே, இப்போது அவைலபிளாக இருந்து படித்து சொல்கிற இந்த பிருஹதாரண்யகோபனிஷத்து உங்கள் மந்திர புஷ்பங்கள் இருக்குதோ அது ஏதாவது 6 அத்தியாயங்கள் மட்டும்தான் அவைலபிள். சங்கராச்சாரியர் இருக்கும்போது இருக்கா அவைலபிளாக தெரியல. ஆனால் சங்கரர் பாஷ்யம் ஏதலை, அவர் பாஷ்யம் ஏதாதனால இல்லைன்னு இல்லை, இப்போ அது இதில் சேரலை என்னமோ. அது நிறைய இப்படி காணாமல் போய் மறைஞ்சு போனது நிறைய இருக்குது, ரொம்ப கொஞ்சம்தான் கிடைக்கிறது, சரியா? அந்த விஷயம் அது எப்படி தெரியறதுன்னு சொன்னால், இந்த பாயிண்ட் அவர் டைரெக்டாக அப்படி சொல்லலைங்க. இந்த பிருஹதாரண்யகோபனிஷத்தில் அவர் பாஷ்யம் எழுதும்போது அடிக்கடிக்கு தேர்ட் சாப்டர் அனுவார் ரிஃபரன்ஸ் பண்ணும்போது. அப்போன்னா வேறு 2 சாப்டர்ஸ் இருக்கு, அது பிரவருத்தி மார்க்கத்தினால ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், அதுக்கு பாஷ்யம் எழுதுறதுன்னு சொல்லிட்டு அவர் நம்ம கணக்கில் அது வந்து அவர் பாஷ்யம் எழுது முதல் அத்தியாயம். ஆனால்
இந்த 3வது அத்தியாயத்திலோ అని சொல்லி அங்கே ஏதாவது ரிஃபர் பண்ணுவார் பிரவೃತ್ತಿ மார்க்கம் பற்றி, அந்த அவித்யா கர்மா அதெல்லாம். ஸோ இது காமெண்ட்ரி இந்த 6 அத்தியாயங்களுக்கு தான் எழுதப்பட்டது. அது அப்புறம் 4வது விஷயம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படி இந்த தேவதா பாவத்தனை அந்த உபாசகன் அடைவான்னு சொன்னோம் இல்லையா, ஹிரண்யகர்பா தேவதா பாவம். he identifies himself with that particular தேவதா, அந்த பவர்ஸ் எல்லாம் வரும் அப்படியெல்லாம் சொன்னோம். அப்புறம் சொல்லும்போதும் நம்முடைய சாஸ்திரங்களுக்குள்ள ஹிரண்யகர்பா அப்படின்னு எது பேசிட்டோமோ 14வது ஸ்லோகத்திலோ மந்திரத்திலோ, அந்த ஹிரண்யகர்பன் வந்து சூரிய பகவானுக்கு அபிமான தேவதையாக சொல்லப்படுறது. சூரிய பகவானுக்கு அபிமான தேவதை சரியா. அப்போது அந்த அபிமான தேவதை சூரிய பகவான் அப்படின்னு ஆதித்ய மண்டலம் ஸ்தூலமாக நமக்கு தெரியறது வந்து ஸ்தூல ரூபந்தான். அந்த ஆதித்ய மண்டலத்துக்கு அந்தர்கதமாக அதிதெய்வமாக இருக்கிற தெய்வம் வந்து அது சூரியனன் பேர் வைக்கிறோம், நத்திங் பட் ஹிரண்யகர்ப ஒன்லி தெரியாது. ஸோ ஆதித்ய மண்டல ஸ்தானத்தில் அங்கே ஹிரண்யகர்பதா, அவருடைய ஃபிசிக்கல் லோக்கஸ் வந்து சூரிய. ஹிரண்யகர்பனுடைய ஃபிசிக்கல் லோக்கஸ் சூரியன். எதுன்னா அடுத்த மந்திரம் சூரியன் பிரார்த்தனோடு தான் ஆரம்பிக்கிறது. அதுக்கு தான் இந்த பாயிண்ட்டு. அப்போது நம்ம வந்து ஸ்தூலமான சூரியன் மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இல்லையா. ஆனால் அதுக்கு வந்து அந்த தேவத்தை, அதுக்கு அதிஷ்டான தேவத்தை இருக்கிற அந்த தேவத்தைன்னு பார்க்க முடியாது. எப்படி? நானும் உங்களுடைய ஸ்தூல சரீரத்தைன்னு பார்க்குறேன், உங்கள் சூக்ஷ்ம சரீரத்தை நான் பார்க்க முடியாது. ஜீவன் நான் பார்க்க முடியாது. குருவானாலும் பார்க்க முடியாது. நீங்களே என்னுடைய ஸ்தூல சரீரம் தான் பார்க்குறேன். அப்போ இதில் இருக்கிற இந்த ஜீவனே பார்க்க முடியல, ஜீவன மனசு சூக்ஷ்ம சரீரம் பார்க்க முடியல. அப்போது ஆதித்ய மண்டலத்தில் இருக்கிற அபிமான தேவத்தை ஹிரண்யகர்பன் எப்படி பார்க்க முடியாது. ஓகே, இது விஷயம் இங்கே சொன்னார். இன்னும் சில பாயிண்ட்ஸ் வரும். இப்போ ஸ்லோகம் மந்திரம் படித்ததுக்கப்புறம் நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ சூரியன் வந்தாச்சு சார், காலையில் ரொம்ப நேரம் ஆச்சு. 15வது மந்திரம் நிறைய பேருக்கு நிறைய வாட்டி கேட்டது தான். யோகா பிராணாயாமம் சமயத்தில் சொல்லி தர்றது இது. हिरण्मयेन पात्रेण सत्यस्यापि हितं मुखं तत्त्वं पूषन्नपावृणु सत्यधर्माय दृष्टये अपावृणु. ஆனால் எனக்கு இங்கேருந்து கேட்டுச்சோ யாரோ சொல்லி அபாவருணு பாக்கி வித்தியாசம் இருக்கு. ஆனால் எனக்கு கேட்டுச்சு, யாரோ சொன்னாங்க அப்பா. ஓ அப்பா சத்திய தர்மாய திருஷ்டயே. சரி, இந்த ஆதித்ய தேவதை இப்போ என்னாச்சு, கர்ம உபாசனா சமுச்சம் பண்ண அந்த சாதகனும் பண்ணுற கதி பிரார்த்தனா இது. நாட் இது உபாசனா சமுச்சயம்னு மட்டும் எடுத்துக்கூடாது. அங்கே உபாசனை இருக்கு, அதுக்கப்புறம் அந்த உபாசனை 2 விதமாக சொல்லப்பட்டது. பைஃபரிகேஷன் பண்ண மாதிரி தானே, அந்த கர்மம் இருந்திருக்கணும். அது முதல் பாயிண்ட்டே சொல்லிச்சுனால இப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த பிரார்த்தனை யார் பண்ணுறா,
கர்மயோகத்தினே உபாசன யோகத்தினே ரெண்டுத்தினையும் செஞ்ச அந்த மனுஷன், அந்த சாதகன். ஓகே, ஸோ இதில் சாதாரண அர்த்தமும் சொல்கிறேன். முதல்ல பாருங்க, ஓ சூரிய பகவானே, ஹே பூஷன். ஓகே ஓகே, பூஷன் அనే வார்த்தை 2வது வரியில் வருது. அதுக்கு அர்த்தம் தனியாக இன்னொரு மந்திரத்திலும் வரும். அப்போ நான் அதுக்கு தனியாக அர்த்தம் சொல்கிறேன். மொத்தத்தில் சம்போதனா விபக்தி, ஹே பூஷன் அண்ணா, ஓ சூரிய பகவானே. ஓகே, உன்னுடைய முகம் என்ன, உன்னுடைய ரியல் நேச்சர், உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு தெரிய விடாமே உன்னை வீட்டுக்கு நான் வரலாம்னு நினைக்கிறேன். ஆனால் உன்னை வீட்டுக்கு அது மூடிருக்கேன். எப்படின்னா, ஒரு வெளிச்சமான தங்கத்தினால, ஹிரண்மயம்னா பாருங்க, அந்த ஹிரண்மயம்னா தங்கம்னு அர்த்தம், ஹிரண்யன்னா ஹிரண்ய கர்ப்பான்னு அர்த்தம். ஏன்னா சூரியனுடைய வெளியில் பார்க்குற இந்த டிஸ்க் இருக்கு பாருங்க, கோல்டன் டிஸ்க் ஆர்ப், அது எங்கே காலையில் ஏதோ ஆரஞ்சு கலரில் இருந்தால் கொஞ்சம் பார்க்கலாம், தவிர அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது. அப்போ கூட என்னமோ நல்ல அழகாக ஏதோ பெயிண்ட் பண்ணி அப்படியே இருக்கு, அருண காந்தியோட. என்ன இருக்கே பின்னாடி, உன்னோட சக்தி என்ன, அசல் நீ யாரு அப்படின்னு அது எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் அப்படி நான் உன்னுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும், உன்னை வீட்டுக்கு வரணும், நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வரணும் நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் உபாசனை பண்ணேன் நான், இரண்ய கர்ப்ப உபாசனை. அது அப்போது ஆனால் கதவு மூடி இருக்கேன், அந்த கதவு கொஞ்சம் துறேன், அந்த வெளிச்சமான என்னால் பார்க்கவே முடியல, நீ அந்த கதவு திறந்து நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை. சரியா, அவ்வளோதான். ஆனால் இதில் இப்போது ஆதித்ய தேவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோமா, பதார்த்தம் உங்களுக்கு ஹிரண்மயேன பாத்திரேனா, இங்கே பாத்திரம்னா வெசலன்னு எடுத்துக்க வேண்டாம், லிட்டுன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, இல்லை ஒரு தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம், அந்த பாத்திரம் மேலே இன்னொரு மூடி வச்சு மூடி இருக்கு. ஹிரண்மயேன பாத்திரேன சத்யஸ்ய ஓகே அபிஹிதம் முகம். இங்கே சத்தியம் அనే வார்த்தை சரியா, ஆதித்ய தேவதைக்கு இங்கே சத்தியம் பிரம்மானி விவரிக்கப்படுறது. ஆனால் பிரம்மம் இல்லை, அந்த பிரம்மன் இல்லை. ஹிரண்ய கர்ப்ப சூரிய ரூபத்தில் இருக்கிற ஆதித்ய தேவதைக்கு இங்கே சத்தியமணி பேர் கொடுக்கப்படுறது, சத்தியம் பிரம்மனி வர்ணிக்கப்பட்டது. எங்கே எப்படி சொல்லுவீங்கன்னா, பிருஹதாரண்யகோபனிஷத்து இதுக்கு வியாக்கியானம் தானே பெருசாக இருக்கு. அங்கே என்ன சொல்லியிருக்கு అనేది சங்கரர் கோட் பண்ணுறார், எனக்காக படிச்சுக்கிறேன். தத் ஏதத் சத்யமசௌ ச ஆதித்யஹ. பார்த்தீங்களா, இந்த ஆதித்ய வேர்டு வந்துச்சு, சத்தியம் வேர்டு வந்துச்சு. தத்துன்னு ஜென்ரலாக பிரம்மனுக்கு தானே சொல்லுவோம். ஆனால் இங்கே தத் ஏதத் சத்தியம் அசோ ச ஆதித்யஹ ய ஏஷ ஏதஸ்மின் மண்டலே புருஷः. அந்த மண்டலத்தில் யாரு அதிஷ்டான தேவதையாக இருக்கானோ, யஸ்மாம்ஷ தக்ஷிண அக்ஷன் புருஷः. இங்கே இங்கே ஈஷாவாசத்தில் சொல்லாத ஒரு விஷயம் இதெல்லாம். ஆனால் அங்கே சத்தியம் உபயோகப்படுத்தப்பட்டது. என்ன சத்தியம்? உன்னுடைய உண்மையானது. உண்மை అనేది ஒன்று தான். அக்கார்டிங் டு வேதாந்த சத்தியம் అనేది ஒன்று தானே. அப்போ இங்கே சத்தியம், உனக்கு ஒரு சத்தியம், அவனுக்கு ஒரு சத்தியம். உனக்கு இவங்களுக்கு ஆத்மா வேறு, உன்னோட ஆத்மா வேறையா? இல்லையே, எல்லா இடத்துல ஒரே சத்தியம் தானே. அப்போ இங்கே சத்தியம் అనేది யுவர் ரியல் நேச்சர். ஏன்னா இவனுக்கு ஐ வாண்ட் நோ டு அபவுட் யூ,
ஓகே, ஏ லிமிட்டெட் யூ, பரிச்சின்னமாக இருக்கிற இந்த ஆதித்ய இந்த மண்டலத்தில் மட்டும் இருக்கிற பிரம்மாண்டம் மொத்தம் இல்லையே. ஆதித்யன் ஒரு இடத்துல தான் இருக்கான். பிரம்மாண்டம் ஆகாயம் காஸ்மாஸ் மொத்தம் போகும்போது பார்க்கும்போது சூரியன் கூட ஒரு பக்கமாக இங்கே இவ்வளோ இருக்கார் இல்லையா. சும்மா நம்ம பார்த்தாவே நம்ம கண்ணுக்கு அத்தனை நட்சத்திரங்களோட கணக்கு எடுத்த அது வேற சூரியனுக்கு மேலே ரொம்ப பெருசாக இருக்கும். சயின்ஸ் கண்டுபிடிச்சி எங்கோ தூரத்தில் வேறு இருக்கு. இப்போ அது எல்லாத்தையும் முன்னாடி பார்க்கும்போது இவர் ஒன்றும் இல்லாத மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் இவருக்கு காம்படிஷன் இவர் மாதிரி நிறைய சூரியர்கள் இருக்காங்களாமா. அப்போது ஸோ இங்கே சத்தியம் అనేది. ஆனால் பிருஹதாரண்யக உபனிஷத்தில் அந்த உபாசனா விஷயம் பற்றி சொல்லும்போதும் இப்படி தான் ஏதஸ்மின் மண்டலே புருஷா சொல்லி அங்கே விஷயம் என்னன்னா, எது సూర్యమండలத்திలో అధిదైవమా సమష్టి రూపத்திலோ சூரியனா அதிஷ்டான தேவதை ஹிரண்யகர்பதா, இன்னொரு பேர் சூரியன் தான் என்ன இருக்கின்றதாங்க. அதே வெஷ்டி லெவலில் இந்த சரீரத்தில் நம்ம கண்களுக்குள்ளே இருக்கு, ஆத்தியாத்மமாக இருக்கு. அதிதெய்வம், இது அத்தியாத்மம். இது அந்த தட்சிணான இது அந்த உபனிஷத்தில் சொல்லப்பட்டது. வரப்போகிற மாண்டூக்க உபனிஷத்திலும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பொதுவாக ரெண்டு கண்ணனே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ சமஷ்டி அங்கே இருக்கு, அதே சமஷ்டியுடைய பங்கு பாகம் வெஷ்டியாக இங்கே வியக்தமாகிறது. அதனால சக்ஷுஷி சூரியோ தேவதா தத்துவபோதத்தில் படித்தான். ஸ்ரோத்ரஸ்ய திக்தேவதா, ஓகே, ரசனாயாம் வருண தேவதா, இப்படியெல்லாம் 5 தேவதைகள் சொல்லப்பட்டது. ஸோ சக்ஷுஷி சூரிய. அதனால ஸோ சமஷ்டி வெஷ்டி ரெண்டும். அதனால தான் சூரியன் பற்றி அஷ்டகம் எழுதியிருக்காரு சங்கரர் தான் நினைக்கிறேன். கேயூரவான் மகர குண்டலவான் சூரியமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாத சந்நிவிஷ்ட. அங்கே நாராயண பதமே ஆட் பண்ணப்படுது. இந்த சர்வேஸ்வர பகவானே சூரியமண்டல மத்தியவர்த்தியாக இருக்கிற மகர குண்டலங் அதே நாராயணன், இந்த அகலங்காரம் எல்லாம் சொல்லி சூரியனை பற்றி அஷ்டகத்தில். சரி, ஸோ பதார்த்தம் ஏ பூஷன் அப்படின்னு சொல்லி உன்னுடைய வீட்டுக்கு கதவு திறக்கணும். நானே உன்னை வீட்டுக்கு வரேன்னா அதான் சுக்லகதி, பிரைட் பாத்து. உங்கள் வீடு தானே அது, உனக்கு அங்கே தான் நான். ஸோ சுக்லகதி துவாரா நானும் உனக்கு அது வரணும். அதனால அது நீ அது எனக்கு தூரம்னு தெரியறது. ஆனால் அங்கே வரத்துக்கு எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், வரத்துக்கு வேண்டிய மாதிரி சூழ்நிலை நீ உருவாக்கணும். உன் அடையணும்னு சொல்லியும் உன்னை பார்க்கணுமனையும் உன் அடையணும்னு சொல்லியும் எனக்கு ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லி சத்யசாபிதம் தத்வம் பூஷன் அபாவருணு. அபாவருணன்னா ரிமூவ் இட், ஓகே, ரீப்ளேஸ், டிஸ்பிளேஸ் த டிஸ்க் அப்படின்னு கேட்குறார். எதுக்கு அப்படி கேட்குறேன்னா, யாரு கேட்குற நான் தெரியுமோ, சத்திய தர்மாய திருஷ்டையே. நீ மறுபடியும் சத்தியத்தை நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இத்தனை வருடங்களை நான் உபாசனை பண்ணியிருக்கேன். அப்புறம் தர்மத்தினையும் நான் அனுசரிச்சிருக்கேன் கர்ம அனுஷ்டானத்து மூலமாக. ஸோ தர்மனிஷ்டனாக இருக்கிற எனக்கு சத்தியத்தினை, இவன் திருஷ்டியில் சத்தியம்னா அந்த அளவுக்கு தான். அப்புறம் எங்கள் வாழ்க்கை கூட நான் நல்ல மனுஷனாக வாழ்ந்தேன். உபாசனை கர்மயோகம் பண்ணுறவன் என்ன சாதாரணமாக இருப்பான்னு என்ன, இந்த லெவலில் வெரி தர்மவான் சத்தியவானாக இருக்கான். அப்படிப்பட்ட எனக்கு
சொன்னேன், எனக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால நீ எனக்கு டோர் ஓப்பன் பண்ணும், என்ட்ரி கொடுக்கணும், பாஸ் கொடுக்கணும், வேறு வழி இல்லை. ஓகே, அதனால் கர்மயோக உபாசன யோகங்களை மூலமாக முன்ன லோக்கத்துக்கு வந்து சேரணும்னு சொல்லிட்டு சாதனை செஞ்சவனால நான் எனக்கு தகுதி இருக்கிறதுனால நீ என்ன அலோவ் பண்ணணும், ஓப்பன் த டோர். ஓகே, நான் அடிக்கடிக்கு காலிங் பெல் அடிக்க மாட்டேன், இந்த காலிங் பெல் அச்சா ஓப்பனே. இரண்மயேன பாத்திரேண சத்யஸ்யாபிஹிதம் முகம் தத்துவம் பூஷன்ன பாவ்ருணு சத்யதர்மாய திருஷ்டயே. இந்த மந்திரத்துக்கு பல ஆச்சாரியர்களும் பல சந்தர்ப்பத்திலோ வேறு வேறு மாதிரி கூட அர்த்தம் கொடுத்துருக்காங்க. இதே நம்ம வந்து ஹையஸ்ட்டு பிரம்ம வித்ய விஷயமாகவும் அப்படி பிரார்த்திச்சுக்கலாம், நினச்சிக்கலாம். ஓகே, சூரியன் சக்தி பிரம்மமே. ஸோ வேறு வேறு புஸ்தகங்கள் பார்த்தா காமெண்ட்ரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் இங்கே கான்டெக்ஸ்டுவல் காமெண்ட்ரி சங்கரர் கொடுக்கறது இப்படி இருக்கும். சரியா? ஸோ இது கதி பிரார்த்தனா முதல் மந்திரம். இது ரொம்ப சிம்பிள் மந்திரம், மனப்பாடம் பண்ணிக்கலாம். சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கோ காலையில் சூரியனை பார்த்தேன், சாதாரணமாக காயத்ரி சொல்கிறவங்க இருக்காங்க, இல்லைன்னா சிம்பிள் சூரிய காயத்ரி ஆதித்யாய வித்மஹே சஹஸ்ர கிரணாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத், அது கூட காயத்ரி தான். சரி, மொத்தத்தில் எது பண்ணால் கூட அது எல்லாமே. ஸோ கிரமமாக முதல்ல இந்த ஸ்தூலமாக கண்ணுக்கு தெரிகிற அந்த சூரியனை நீ வழிபட்டு உபாசனை செஞ்சு ஞானத்துக்கு தகுதி பெற்று ஞானத்துக்கு வரணும். அதுக்கு தான் சின்ன வயசுலேயே காயத்ரி மந்திரம் எல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் பழக்கப்படுத்துறதே. ஒரு நாளைக்கு நீ வந்து கர்ம உபாசனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஞான நிஷ்டைக்கு வந்து ஞானத்தில் நீ பிரம்மன்னு தெரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கப்புறம் இப்போ 16வது மந்திரம் பார்ப்போம். இங்கே அந்த கண்ணு ரெண்டுமே கூட சூரியன். இப்போ இந்த கண்ணு மட்டும் என் சந்திரனால் பார்க்குறது என்ன? யோகா பாஷையில் ஒன்று சந்திரனும் ஒன்று சூரியனும் இப்படியெல்லாம் இடா பிங்களா அந்த கதையில் வேறு. பட் இப்போ இங்கே கூட ஏன் உபனிஷத்து வந்து தக்ஷண அக்ஷிஹின்னு சொல்கிறது? ஸோ ரைட் ஐ ஏன்னா உபாசனைக்கு சௌரியமாக இருக்கிறதுக்காக ஒன்று குறிப்பாக சொல்கிறதே. ப்ளஸ் வேறு ஏதாவது கூட இன்னும் உபனிஷத்துக்குள்ள சில அம்சங்கள் இருக்கலாம், பட் மெயினாக. ஆனால் இது கூட எதுக்குன்னு சொன்னால் பொதுவாக நம்முடைய எல்லோருக்கும் கூட ரைட் ஐ மோர் பவர்ஃபுல். ஓகே, ரைட் ஐ அது மட்டும் இல்லை, ஸோ ஹோல் ரைட் சைட் பாடியே டிஃபரெண்ட், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அவ்வளோ தெரியாத அளவுக்கு இருக்கும் பொதுவாக. சரியா? இல்லை சார் எனக்கு லெஃப்ட் ஐ தான் வீக், அதெல்லாம் சொல்லக்கூடாது. பொதுவாக அந்த வீக்னஸில் நம்ம சொல்கிறது. ஸோ ரைட்டு, அதனால உபனிஷத்து வந்து மேபி அது ஒரு காரணம். உபாசனைக்கு குறிப்பாக சொல்கிறதுக்காக ரைட்டு ஐன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்க சொல்லி சொல்லப்பட்டதுன்னு எடுத்துருக்கு. 16வது மந்திரம். பூஷன்னே கர்ஷேயமாம். நான் படித்த மாதிரி இருக்கா இல்லையாங்க? பூஷன்னே கர்ஷே யம சூரிய பிராஜாபத்யம் வியூஹரஷ்மின் சமூஹம் தேஜோ யத்தே ரூபம் கல்யாணதமம் தத்தே பஷ்யாமி யோசாவசௌ புருஷः சோஹமஸ்மி. இந்த மந்திரம் கொஞ்சம் லெங்க்த்து வித்தியாசமாக இருக்கு. மிச்சம் மந்திரங்கள் எல்லாம் சமாளித்து எப்படி பாடி ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டோம். தெரியல இது என்ன நான் எப்படி பாடினான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பூஷன்னே கர்ஷேயம சூரிய பிராஜாபத்யா
व्यूहरश्मिन् समूह तेजो यत्ते रूपं कल्याणतमं सोवा तत्ते पश्यामि सोवासवो योसावसौ पूरुषः सोहमस्मि. கொஞ்சம் இப்படி தான் ப்ரோஸாக தான் படிச்சிருப்பேன். ஏன்னா இது எந்த டியூன் போடுறதுக்கு கஷ்டமாக அப்படி இருக்கு. ஆனால் படித்தேன். சரி, இதோடைய பொதுவான அர்த்தம் முதல்ல சொல்கிறேன். சூரியன் ஹிரண்யகர்பா. ஓ கடவுளே, சூரிய பகவானே, ஓ ஹிரண்யகர்பா சூரிய ரூபத்தில் இருக்கேன், சூரிய மண்டலத்தில் அதிஷ்டானமாக இருக்கேன். நான் இப்போ வரணும்னா என்னன்னா இன்னொன்றும் நான் உன்கிட்ட சொல்லணும். உன்னுடைய கிரணங்கள் இருக்கே, அந்த ரேஸு ரொம்ப பிரைட்டாக இருக்குப்பா, ரொம்ப பிரைட்டாக இருக்கேன். நான் இவ்வளோ தூரம் இருந்தே இவ்வளோ நேரம் கூட பார்க்க முடியல. அப்புறம் நான் கிளம்பி உனக்கிட்ட வரேன்னா முடிகிற காரியமா என்ன? ஓகே, கிளேரிங் மை ஐஸ், பார்க்க முடியல. அப்போ வடி எப்படி தெரியும்? எப்படி வருது? உனக்கிட்ட வரதுக்கு அந்த மார்க்கமே நான் பார்க்க முடியாமல் இருக்கேன். அது மட்டும் இல்லை, ரொம்ப சூடு உனக்கிட்ட. நீ வெளிச்சம் பிரகாசம் மட்டும் இல்லை, நீ வெப்பம் ஹீட்டு கூட கொடுக்குறியே. அதனால கூட தாங்கிக்க முடியுமான்னு தெரியல. இங்கே 40 டிகிரிஸ் இதுக்கே நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதனால் என்ன தெரியுமா, நீ அதெல்லாம் குறைச்சிக்கோ. முதல்ல அந்த ரேசஸ் எல்லாத்தையும் குறைச்சி டிம் பண்ணு. ஓகே, எனக்காக பிரார்த்தனை இது இல்லையா? ரிக்வெஸ்ட் பண்ணலாமே, கதி பிரார்த்தனை. அப்புறம் அதே மாதிரி அந்த ஹீட் அண்ட் ஹீட் ஆல்சோ, லைட் அண்ட் ஹீட் போத், அந்த ஹீட்டு கூட குறைக்கணும். நீ என்ன பண்ணுற எனக்கு தெரியாது. இங்கே 1 டிகிரி ஏறிச்சுன்னாவே எனக்கு அது தாங்க முடியும். அதனால் நீ ப்ளீஸ் வித்ட்ரா. அதுதான் இந்த ப்ரேயரில் ஓகே அர்த்தம். இப்போது சில பதங்கள் அர்த்தம் பார்க்கணும். இப்போது என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போது இவனும் பேத உபாசனை பண்ணிகிட்ருக்கிறான் இவ்வளோ நாளில். நல்ல மெச்சூர் ஆனதுக்கப்புறம் இப்போது அபேத உபாசனைக்கு வர இந்த மந்திரத்தில் கடைசியில் யோசாவசோ சோகமஸ்மி, நீ நானும் ஒன்று தான்றான். ஆனால் நீ நானும் ஒன்றுன்னு சொல்கிற இந்த அபேத அகம் பாவனை, அபேத அகம் ஞானத்தினால் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானம் வந்தப்போ ஞானி சொல்கிறதையும் அகம் பிரம்மாஸ்மி అనేది வேறு. இங்கே ஜஸ்ட் ஒரு భావనனால சொல்கிறான். భావన வேறு, ஞானம் வேறு. ஞானம் అనేది భావన இல்லை. ஆனால் நமக்கு அது இப்போதுக்கு மனசில் ஒரு பாவனை தானே, அப்படி தான் இப்படி இருக்கும். பாவாபாவ அதீதம், பாவாதீத ஞான விதாதா அப்படின்னு ஒரு பஜனில் எங்கே ஒரு பாவாதீத் எல்லாமே 2 தாண்டி தானே சொல்லுவோம். சதசத் விலக்ஷணம். அப்போது பாவ அபாவதீதம் திரிகுணரகிதம்னு சொல்லும் போது அப்படி. ஸோ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, அபேத உபாசனத்துக்கு இவனும் ஷிஃப்ட் ஆகணும். இல்லைன்னா அங்கே போய் தேவதா பாவம் ஐக்கியம் அந்த ஒன்னஸ் வராது. இங்கே ஐக்கியம் இதெல்லாம் சொல்லும் போது இட் இஸ் ஓன்லி தட் பர்டிகுலர் தேவதா, அந்த பவர் அது மட்டும்தான். பிரம்மா ஜீவ பிரம்ம ஐக்கியம் இல்லை, ஞாபகம் வச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு ஷிஃப்ட்டு இவனு பண்ணணும், பேத உபாசனிலேருந்து அபேத உபாசனத்துக்கு. சரியா? இதுக்கு என்ன பேர் சொல்கிறோம்னா, நம்ம வேதாந்தத்திலும் உபயோகித்துட்டோம், பஞ்சதசில் பார்த்தோம். அகங்கிரக உபாசனா, அகம் கிரக உபாசனா.
ஐ ஆம் யூ, யூ ஆர் மீ. இது லலிதா சஹஸ்ரநாமத்துடைய தியான ஸ்லோகத்திலோ சொல்லியிருக்கோம். சிந்தூராருண விக்கிரகம். ஓகே, அகம் இத்யேவ விபாவையே பவானீம். நீயே நானே நீ అని భావించుకరే. ఇది భావనద. విభావయ విశేషణ భావించుకరే. அப்போ அது பூர்ண ஞானம் இல்லை. ஞான நிலையிலோ அந்த டிஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இவன் இப்போ இன்னும் கூட அஜ்ஞானத்தில் தான் இருக்கா. ஆனால் இப்போது உபாசன லெவலில் அபேதத்தனை தெரிவிக்கிறாங்க. ஸோ உபாசனலும் நல்ல மெச்சூர் ஆகிட்டான். ஏன் ஞானத்துக்கு வரமாட்டேற அப்படின்னா, இல்லை ஞானம் கஷ்டம். அவங்க சம்ஸ்கிருதம் இல்லை பேசி நிறைய எதேதோ சொல்லுவாங்க. ஓகே, நிமித்த காரணம், உபாதான காரணம், நிமித்த உபாதான அபின்ன காரணம், இப்படி அதெல்லாம் எனக்கு கஷ்டம் படிக்கிறது, ரொம்பமாக இருக்கும். அதான் ஐ ஆம் நாட் கேப்பபிள் ஆஃப் லிசனிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டைஜஸ்டிங் த ஞானம் அப்படின்னு இன்கேப்பபிலிட்டி. வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா ஞானம் அடைய வேண்டியதான். இப்போ கிரமமுக்தேன்னு அங்கே போய் எதுக்கு அடிக்கணும்? அங்கே போய் அடைய வேண்டியதே. அல்டிமேட்லி வேண்டியது ஞானம்தான். இதெல்லாம் பூர்ணம் இல்லை. இதில் இன்னும் கூட அந்த டிஃபரன்ஸு அஜ்ஞானம் అనేది இருக்கு. ஆனால் இப்போதைக்கு he wants to get powers like or be with Hiranyagarbha or பிரம்மாஜி பிரம்மலோகம்னா. ஸோ நானும் நீ ஒன்று தான், நீ நானும் தான் சொல்கிறான். ஸோ இந்த ரெண்டாவது வரியில் வரும். அதுக்கு முன்னாடி இப்போவே சொல்லிகிட்ருக்கோம். ஓகே, ஐயாம். அதனால என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன பண்ணோம், நீ பெட்டர் ஓப்பன் த டோர். அங்கே ஓப்பன் த டோர்னா அந்த பெட்டர் வார்த்தை என்ன எதுக்கு உபயோகப்படுத்துகிறேன்னா, சங்கரர் சொல்கிறாரு, யாச்சனை பண்ணலேமா. ஓகே, ஐ எம் டிமாண்டிங். ஓகே, அப்புறம் நடக்கிறது வேறு. ஓகே, நான் யாச்சிக்கலையாமா. நான் உன்னோட பிருத்தியனு அதெல்லாம் கொஞ்சம் மெச்சூர் நல்ல ஸ்ட்ராங் ஆகிட்டான். ஆகிட்டு இப்போ இவனை வந்து நீ நான் ஒன்று தான், நீ திறக்க மாட்டேன்ற. அப்புறம் இன்னொன்று என்ன தெரியுமா, சப்போஸ் நீ என்ட்ரி டோர் திறக்கல, ஓப்பன் பண்ணல, என்னை வர முடியலன்னு வச்சுக்கோங்க, உடலைன்னா. ஓகே, நான் எங்கே போவேன்? வேர் ஐ வில் கோ. ஓகே, ஏன்னா நீ அப்படி சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா, உன்னை நீயே டினை பண்ணுற மாதிரி. ஏன் நீ நான் ஒன்று சொல்லிட்டேன்ல, உன்னை நீயே டினை பண்ணுற மாதிரிப்பா. பட் ஸ்டில் தெர் இஸ் அந்த டிஃபரன்ஸ் இருக்கே. அத்வைத்தம் பூர்ணமாக போல, அத்வைத ஞானம் இன்னும் அந்த நிலைக்கு வரல. இதெல்லாம் உபாசன லெவலில் தான். சரியா? இப்போது பதங்களோட அர்த்தம் பாருங்கள். இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இருக்கு. இதில் 5 சம்போதனா விபக்திகள் வருது பாருங்கள். அதான் ப்ரேயர் ஜாஸ்தி ஆகும்போதும் கொஞ்சம் நிறைய போற்றி 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 ஆகும் இல்லையா? யாச்சிக்கலன்னாரு. ஆனால் கூட 5 எக்ஜெக்டிவ்ஸ், 5 வாட்டி சம்போதனா. என்னது? ஹே பூஷன். பூஷன் பார்த்தோம். அதுக்கு என்ன அர்த்தம் என்னன்னா, போஷணாதிதி பூஷா, போஷிக்கிறதுனால. அதனால தான் சூரிய நமஸ்கார மந்திரம் ஓம் பூஷ்ணே நமஹ. ஓகே, மந்திரம் இருக்கு. புஷ்டி கொடுக்கிறவர், போஷிக்கிறவர். நமக்கு எல்லாத்துக்கும் புஷ்டி போஷிக்கிறதுன்னு பகவத்கீதையில் பார்த்தோம். காமா விஷ்யச்ச பூதானி தாரயாம்யஹமோஜசா புஷ்ணாமி சௌஷதி சர்வாஹ சோமோ பூத்வா ரசாத்மகः. சூரிய சந்திரன் 2 பேர் தான் இந்த எல்லாம் இங்கே உயிரோடு வாழறதுக்கே சாப்பாட்டு பிராணம் எல்லாத்துக்கும் காரணம். பகவான் கீதையில் கிளியராக சொல்லியிருக்காரு. ஸோ போஷணாதிதி பூஷா.
ஸோ பூஷன் அட்ரஸிங், ஹே பூஷன். அடுத்தது ஹே ஏகர்ஷி, ஏக ரிஷி. இங்கே ரிஷியன்னு அர்த்தம் என்னென்னா ரு ரிஷ் అనేది வந்து கச்சதி అని அர்த்தம். ஏக ரிஷி அண்ணா தன்னந்தனியாக போயிட்டுருக்கிறவனே, லோன்லி ட்ராவலர். ஓகே, பாகவதனில் அவருக்கு குதிரை இருக்குது, அப்புறம் அருண அந்த சாரியட்டர் இருப்பார், அவருக்கு கால் இருக்காது, இப்படியெல்லாம் இருக்கு பரவாயில்ல. மொத்தத்தில் அவ்வளவுதான், வேறு யாரும் இல்லை. ஸோ தன்னந்தனியாக விஹரித்து சஞ்சரிச்சுட்டு இருக்கிறவனே ஏகர்ஷி. ஓகே, அப்புறம் ஹே யமா, யமா எந்த யமா? அந்த யமன் இல்லை இங்கே. ஏன்னா சர்வசிய சம்யமனாத்து யமஹ, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கிறாரு. யமன் பண்ணுற வேலை. பட் இங்கே கரெக்டாக பாருங்கள், இந்த பிராணிகளில் வாழறதுக்கு, இருக்கிறதுக்கு, மழை பெய்யறதுக்கு எல்லாத்துக்கும் சூரியன் காரணம். சர்வத்தனை நியமிச்சிட்ருக்கிறார். ஓகே, யம் அనే பதம் வந்து யச்சதி. யச்சதின்னா கண்ட்ரோல்ஸ், ஹூ கண்ட்ரோல்ஸ். அதனால் யமம் అనేది நம்ம யம நியமங்களில் சொல்கிறோம் இல்லையா, கண்ட்ரோலிங், யம நியமம். ஸோ ஹே யமா. ஓகே, அப்புறம் சூரிய, தனியாக அந்த பதமும் இருக்குது இப்போ இங்கே. ஹே சூரிய, ஹே சூரிய. அதுக்கு ஸ்வீகரணாத் இது சூரிய. ஸ்வீகரணாத் என்ன? ஸ்வீகரணாத் எல்லா திரவ பதார்த்தங்கள், கடல் நீர், என்ன ஈரம் துணியில் இருக்கிறதாவது அந்த ரசத்தின் மொத்தத்தினே திரவங்களே அப்படி எடுத்துக்கிறார். ட்ரைஅப் ஆகிறதே இல்லையா? அந்த கடல்னு அவர் ட்ரைஅப் பண்ணலன்னா இங்கே மேகங்கள் வராது, மழையே வராது. ஹூ இஸ் டூயிங் தட் பிக் ஜாப்? உலகம் மொத்தத்துக்கு. அதனால் ஸ்வீகரணாத் சூரிய. இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா, பிராணங்களையும் ஸ்வீகரிக்கிறவன் அர்த்தம். ஸ்வீகரணாத்தன்னு இங்கே அர்த்தம் நாட் டேக்கிங் எவேனி. ஆனால் இந்திரியங்களுக்கு எல்லாத்துக்கும் கூட பொதுவாக சூரிய நமஸ்காரம் சமயத்தில் நான் கொடுக்குற அர்த்தம் வந்து ஹூ எனர்ஜடைஸ்ன்னு சொன்னோம். மித்ராய, ஹூ இஸ் ஃப்ரெண்ட்லி டு எவ்ரிபடி. ரவி, ஹூ இஸ் ஆல்வேஸ் ஷைன்ஸ் அண்ட் ஹேவ் எ ஸ்மைல் ஆன் த ஃபேஸ். நேற்றுக்கு மானசிக தபஸ் பற்றி சொல்லும்போது அங்கே மனப்பிரசாத சௌமியத்துவம். யாராவது கேட்டிங்களா இல்லையோ? சௌமியா பேர் மட்டும் வச்சுக்கிட்டா பத்தாது, சௌமியத்துவம். ஸோ இங்கே சூரியன்னா சூரிய நமஸ்காரத்தில் ரவி சூர்யா who shines by himself always and who is energetic. So let me be also. நமக்கு எனர்ஜி காலையில் சூரியன் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா சரீரம் கொஞ்சம் எழுந்திருக்கிறது, எல்லாம் பிரகிருதி மொத்தம் எனர்ஜிடைஸ் ஆகிறது. மறுபடியும் சாயங்காலம் ஆகி அவர் சன்செட் ஆன உடனே அப்படி எல்லாம் இருந்து தூக்கம் வந்துச்சு, எல்லாம் தூங்கி போயிடும் இல்லையா? who is doing that? அந்த எனர்ஜி சூரியன். அடுத்தது பஞ்சாவது சம்போதனை வந்து ஹே பிராஜாபத்திய. ஹே பிராஜாபத்திய, பிரஜாபதியுடைய பிள்ளை. பிரஜாபதேஹே அபத்தியம் பிராஜாபத்திய. அபத்தியம்னா பிள்ளை. யாருடைய? பிரம்மதேவனுடைய. ஓகே, பிரம்மதேவன் தானே இந்த தேவதைகள் எல்லோரும் வந்தாங்க. பிரம்மதேவன் முதல் ஹையஸ்ட் ஃபஸ்ட்டு பிரஜாபதியாக எடுத்துக்கிறோம். ஸோ பிரஜாபதியுடைய பிள்ளையான சூரியனே. அப்படின்னா பிரஜாபதியோட பிள்ளைன்னா இப்போ பிரஜாபதி இன்னும் கொஞ்சம்
அப்பா சிறந்தவர் தானே. அப்போ என்ன தெரியறது, இந்த உபாசனை இந்த ப்ரேயரில் ஹீ இஸ் ஹோல்டிங் ஆன் டு த ஓன்லி லிமிட்டெட் ஓன்லின்னு தெரியறது. நம்ம வேறு உபனிஷத்துகளுக்குள் பார்க்கும்போது இந்த உபாசனாது பலது பார்த்தோம். நம்ம தைத்திரியத்திலிருந்து ஆரம்பித்து வியாஹிருதி உபாசனைகள் எல்லாம் பார்த்தோம். சில வாட்டி பிரம்மனுக்கு இன்னொரு பேர் ஹிரண்ய கர்ப்பா. இப்போ என்ன சொல்கிறீங்க, பேர் சும்மா பேர் மட்டும் 10 பேர் மாற்றி மாற்றி சமஸ்கிருதம் சொல்கிறீங்க. ஆமாம், அதுதான் கடைசியில் சத்தியம். இத்தனை ஒன்றும் கிடையாது, இருக்கிறது ஒன்று தான், பேச்சுக்கு பலது. ஸோ அப்படி சொல்லி வியூஹ ரஸ்மின் சமூகம். வியூஹன்னா அதான் அந்த கிரணங்கள் எல்லாத்தையும் ரேஸ்ன்னு நீ விட்ரா பண்ணிக்கணும். ரஸ்மின்னா கிரணங்கள், ரேஸ். ஓகே. சமூக அடுத்த பதத்தில் சமூக தேஜக, ஹீட். இங்கே தேஜகன்னா ஹீட். வியூஹ ரஷ்மின், வியூஹ சமூகன்னா ரெண்டு ஒரே அர்த்தம் தான். ஆனால் ரேஸ்னு நீ வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு வியூஹ வித்ட்ரா, சமூகன்னா ரெட்யூஸ் குறைச்சிக்கோ, சூடு கூட ஹீட்டு, தேஜக. அப்போதான் எத் தே எது உன்னுடைய நிஜஸ்வரூபமாக இருக்கின்றதோ, எத் தே கல்யாணத்தமம், ரொம்ப மங்களகரமான. எதனால் கல்யாணத்தமம்னா சங்கரர் சொல்கிறாரு, இது சுக்ல மார்க்கம், கிருஷ்ணகதி மார்க்கத்துக்கு பதில் இது பெட்டர் தானே, அதனால் கல்யாணத்தமமானதுன்னு இவனுக்கு தெரியும். அதனால் அந்த கல்யாணத்தமமான தத்தே உங்களுடைய உங்களுடைய கல்யாண ரூபமான கல்யாணத்தமமான தவ உங்களுடைய இது நான் பார்க்குறேன், பஷ்யாமி. ஓகே. அது என்ன, நான் டிஃபரன்ஸே பார்க்கறது இல்லை. ஏன்னா இங்கே ஒரு ஒரு அறிவு இருக்கு. என்ன அதுன்னா, அதான் சமஷ்டி அங்கே இருக்கிறது தான் நீங்கள் வெஷ்டி இருக்கு. பட் அந்த சமஷ்டி இந்த வெஷ்டி மொத்தம் கூட ரிலேட்டிவ் தான். ஆனால் இவன் அதை தாண்டி வரதில்லை, ரிலேட்டிவ்னஸ் தாண்டி வரதில்லை, அப்சல்யூட்டுக்கு வரதில்லை. அதனால் இந்த ரிலேட்டிவில் ஹீ இஸ் அக்செப்டிங் தட் மொத்தத்தில் தானே இந்த சின்னதை, மொத்தம் இல்லாமல் இந்த சின்னது இருக்குமா? மொத்தத்தில் சின்னது எப்பவுமே பாகம். ஓகே. தமிழ்நாடு இஸ் ஏ பார்ட் ஆஃப் தி இந்தியா, நாட் இந்தியா இஸ் ஏ பார்ட் ஆஃப் தி தமிழ்நாடு. புரிஞ்சுதா? இப்போ மேபி அந்த திருஷ்டியில் இவனும் யஹ அசௌ. ஓகே. புருஷா, இங்கே புருஷன்னா தட் ஹிரண்ய கர்ப்பதா. புருஷன்னு வேறே அர்த்தம் பலதெல்லாம் நம்ம சொல்லணும். பூர்ணத்துவத்வாத் சஹ அகம் அஸ்மி அப்படின்னு அதை பற்றி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். இப்போ அகங்கிரக உபாசனா அப்படின்னா அட்லீஸ்ட் ஹீ இஸ் கம்மிங் டு வெஷ்டி டு சமஷ்டிக்கு வரான். உபாசனையில் அதுதான் மெயினாக. வெஷ்டிலேருந்து மேக்ஸிமம் இந்த மைண்டு இது எல்லாத்துடைய அகங்கார டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் குறையணும்னா வெஷ்டினிலேருந்து சமஷ்டி பாவனையில் பண்ணுறதுக்கு தான் உபாசனை. அது பண்ணி 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 அதுக்கப்புறம்தான் நீ அந்த ட்ராங்குவல் மைண்டாக இருக்கும்போது மனப்பிரசாத சௌமியத்துவம். ஓகே. பரையா ஸ்ரத்தையா யார் அப்படி பண்ணுறான்னு அப்போ அவனுக்கு சாத்விக தபஸாயிடும். அது ஞான நிஷ்டைக்கு ரொம்ப தகுதி பெற்றிருக்கும். புத்தி பரியவதிஷ்டதே, கீதையிலே பகவான் சொல்கிறார். அந்த புத்தி நவ் கோயிங் பியாண்ட் திஸ் அண்ட் ரெடி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அபைட் இன் த ஆப்சல்யூட். இதுதான். ஸோ பதங்களோட அர்த்தம் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இவர் கண்டிப்பாக இவன் அக்ஞானி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜஸ்ட் ஆல்ரெடி வி
கிளாரிஃபைடு. ஓகே, இல்லைன்னு இத்தனை பேசி இத்தனை சொல்ல மாட்டேன். ஓகே, அதனால தான் அகம் அபேத ஞானம் இருக்கிறவனை வந்து எந்த மார்க்கத்தினே கேட்க மாட்டான்னு சொன்னோம் இல்லையா? அகதி, வரவு போக்கு இல்லை, ஒன்றும் இல்லை, ஏகமனேது உடனே அப்படியே அந்த ஏகனிஷ்டலே இருப்பான். அப்படி இருக்கிறவன் வந்து சரீரம் இங்கே விட்டுட்டாயன்னா அங்கே விட்டுட்டாயன்னா இப்படி நீ உனக்கு எட்ட வருவேன் கது தரும் அப்படின்னு அழுவான்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமி. ஓகே, இதுக்கு வந்து நான் தத்துவபோதத்தில் கடைசி ஸ்லோகத்தில் என்ன சொல்லிக்கிறதுன்னு ஞாபகப்படுத்துகிறேன். ஞானி பற்றி சொல்லும் போது, ஏன்னா இங்கே கான்ட்ராஸ்டுக்காக ஞானி பற்றி சொல்லும் போதுங்க, தனும் தெஜதுவா காஷ்யாம் ஸ்வபச்சஸ்ய குருஹேதவா. ஞானம் வந்ததுக்கப்புறம் அந்த ஞானி அவருடைய சரீரத்தினை அவனுடைய சொந்த கிரகத்தில் விட்டுட்டாயிருந்தா, இல்லைன்னா ஒரு டாக் ஈட்டர் செண்டாலனுடைய வீட்டில் கிரகத்தில் விட்டுட்டாயிருந்தா, காஷி இங்கே சாரி காஷியில் விட்டுட்டாயிருந்தா பார்த்தீங்களா? ஆனால் அந்த உபாசனா அந்த பக்தி அப்படிலாம் இருக்கும்போது காஷி 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 என்னது, காஷி போய் காஃபி விட்டுட்டாவது வருவான்னு சொன்னால் அது விட மாட்டான். காஷி போயிட்டு கத்திரிக்காய் விட்டுட்டு வருவானே, ஏன்னா அது என்னையோ கசிக்க நல்லா பிடிக்காது. அவள் ஒரு வயசுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது, ஸ்கின் அலர்ஜெல்லாம் வரும். நிறைய பேர் காசிக்கு போய் என்ன விட்டுட்டான்னா கத்திரிக்காய் கோவக்காய் வேணுமா. என்னுடைய ஆசை டிசைர் விட்டு அப்படி இருக்கணும் இல்லை சரி வருவான், பரவாயில்ல, சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். அப்படி பண்ணுறேன். அடுத்த பாதி அந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறேன், குருஹஸ்தே ஸ்வபச்சஸ்ய குருஹேவா சொல்லி ஞானம் சம்பிராப்தி சமயே, ஞானம் வந்ததுக்கப்புறம் தென் வாட் இஸ் தேர் முக்தௌ அசௌ விகதாஷா. லாஸ்ட் ஸ்லோகா ஆஃப் தி தத்துவபோதா. ஞானம் வந்ததுக்கப்புறம் இவன் முக்தன் ஆயிட்டான். இங்கே யாரையும் ஒன்றும் கேட்க வேண்டாம், கேட்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. கேட்டாச்சுன்னா மாட்டுக்குவே. ஏன்னா விகதாசயா, சர்வ கர்மமும் வீங்கி போச்சு, வாசனைகளும் நீங்கி போச்சு, புண்ணியபல பாபம் அந்த விஷயம் துவைதமே போச்சு. தட் இஸ் அவர் பாத். ஓகே, இங்கே ஒரு இவ்வளோ மாதிரி கிளியராக இப்படி இல்லை சொல்ல வந்து உபனிஷத்தை தான் அது இது சொல்கிறது. எது ஈஸி நல்லதோ அதுக்கு வந்துடலாமே ஸ்ரேயஸ். புருஷார்த்தங்களுக்குள்ளே அது சொல்லச்சு இல்லை. இப்போ புருஷார்த்தங்கள் இவனுக்கு தெரியாமல் இருக்க, இவ்வளோ பண்ணுறவனுக்கு தர்மம் தெரியும், அனுஷ்டானம் தெரியும், யக்னம் தெரியும், யாகம் தெரியும், யோக வேதா பூர்வபாகம் எல்லாம் தெரியும். அப்படின்னு என்ன இருப்பான். மோட்சம் అనేది வரும்போது ஞானம் வேணும். அதுக்கு ஞானத்தில் நிஷ்டை ஏற்படணும். அது இனிமேல் கர்மத்தில் வந்து நான் கர்மனான பிரஜான்னு வரணும், ஏன் வரமாட்டேன். அவ்வளோதான், இன்னும் டைம் ஆகலைன்னு அர்த்தம். இன்னும் டைம் ஆகலை. ஓகே, அவன் என்ன சொல்கிறான்னா, சில பக்தாள் நானும் பை மிஸ்டேக் கூட மோட்சம் கொடுக்காது பகவானே. சிலதெல்லாம் இப்படி கேட்போம், நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அதனால சொல்ல வேண்டியிருக்கு. இல்லைன்னா அவன் வந்து ஏதுனது பாடுனது அப்படி எல்லாம் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, உன்னோட அடியனுக்கு அடியன் அடியனுக்கு அடியனுக்கு அடியன் அடியன் நான் ஏதோ சொல்கிறானே, தாசோகம்னு சொல்கிறதுல அவ்வளோ பெருமை அவங்களுக்கு. நான் உனக்கு தாசன், உனக்கு தாசன். அதனால் நான் எப்பவுமே உன்னை தாசனாக இருக்கிறதுக்கே விரும்புவேன். நீ மோட்சம் கொடுக்காது, நீ அங்கே நான் இங்கே இது நல்லா இருக்கன்னுவான். அப்போது ஒரு ஜோக் மாதிரி அவனை வந்து நான் தாசோகம்னு அப்படி எழுதி வச்சுட்டான். ஒரு மகாத்மா ஞானி வந்தார். ஞானி வந்துட்டு சா ஆட் பண்ணிட்டார். அங்கே தாசோகத்துக்கு முன்னாடி சா என்ன ஆயிடுச்சுது, சதா சோகம். ஈவன் என்ன பண்ணா, திரும்பி வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு தா எழுதிட்டான். மறுபடியும் தாசோகம் ஆயிடுச்சு. இவங்க ரெண்டு பேர் இப்படி, அவர் சா ஏதா இவன் தா ஏதா, இது இப்படி போயிட்டே இருக்குமா ஜோக். ஓகே, அவனுக்கு எப்போ புரிய போகிறது.
ஆனால் அவனு ஏத விட மாட்டான். ஆனால் ஞானி சரிப்பா இப்படியாவது போயிட்டு வா, நமஸ்காரம், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நோ சண்டே. ఓకే. సో పురుష అనే పదత్తుకి శంకరర్ 3 హిరణ్య గర్భ ఇన్ ది ఫార్మ్ ఆఫ్ ది పురుష ஒரு அர்த்தம். హిరణ్య గర్భ పర్వేడ్స్ ఎవ్రీథింగ్. ஓகே, புருஷ அనే அர்த்தம் இந்த இடத்துல. நம்ம வேதாந்தத்தில் சொல்கிறது வேறு, பூர்ணத்வாத்து, ஓகே, புரேஷயனாத்து, இதில் ஆல்மோஸ்ட் இது கூட கொஞ்சம் மீனிங் கொடுக்கு. ஹிரண்ய கர்ப்ப எல்லா சரீரத்திலும் ரிசைட் பண்ணுறாரு, இருக்கார்ல, அந்த மாதிரி புருஷன் அர்த்தம். 17வது மந்திரம். வாயுரானில அமிர்தமதேதம் வாயுரானில அமிர்தமதேதம் பஸ்மாந்தகம் ஷரீரம் ஓம் க்ரதோஸ்மர க்ருதகஸ்மர க்ரதோஸ்மர க்ருதகஸ்மர க்ருதகும்னு சொன்னாலும் கூட கும். ஓகே, ப்ரேயர் இன்னும் முடியல. ஸோ என்ன சொல்கிறாருன்னு இங்கே பாருங்கோ. இதோடைய மீனிங், என்னுடைய இந்த வெஷ்டி ஸ்தூல சரீரம், ஓகே, வேர்ட் டு வேர்ட் மீனிங்கில் என்னுடைய வெஷ்டி ஸ்தூல சரீரம் சமஷ்டி சூக்ஷ்ம சரீரம், என்னுடைய வெஷ்டி சூக்ஷ்ம சரீரம் லிங்கதேகம் சமஷ்டி சூக்ஷ்ம சரீரத்தில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு. ஓகே, அப்புறம் சொல்லி அப்புறம் இந்த சரீரம் ஸ்தூல சரீரம் அக்னியிலோ நான் ஆஃபர் பண்ணுறேன். அவரே சொல்லிக்கிறான், நான் இந்த அக்னியிலோ ஆகுதி பண்ணுறேன், சரியா? அது பஸ்மம் ஆகட்டும், சாம்பல் ஆகட்டும். அதனால என்ன சொல்லுதுன்னா சாஸ்திரம், இதுதான் முதல் வரி அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு வருவேதுக்கு, அது பதம் பதம் சொல்லி தான் பார்க்கணும். ஒன்றும் இல்லை, ரிப்பீட் ஆயிடுச்சு ஏதோ சம்திங் ட்வைஸ். பட் இங்கே ஒரு பாயிண்ட் என்னென்னா, இந்த நான் என்னுடைய சரீரம் அக்னியில், ஆக்சுவலாக சரீரத்துக்கு மிருத்யு ஏற்பட்டு யாரோ கொண்டு போய் அக்னியில் போடுறதுக்கு முன்னாடியே எனக்கே ஒரு அளவுக்கு இந்த சரீரம் இனிமேல் நிற்காது, போக போகிறது அப்படியானே தெரிஞ்சதுனால அக்னிக்கு கடைசியாக நானே பண்ணுற யாகமாமா இந்த சரீரத்தின் அக்னியில் கடைசி அந்தியஷ்டி அதுதான். ஆனால் அந்தியஷ்டி இவனாக பண்ணிக்க முடியாது ஒரிஜினல். ஆனால் மனசில் அவன் சொல்லிக்கணுமா, அவன் சொல்லிக்கணும். அதான் உபாசனாவுடைய பலம் என்ன, இவ்வளோ பண்ணேன்னா மிருத்யுக்கு பயப்படலை. நானும் லிங்கதேகம், நான் என்னையோ உங்கள்கிட்ட போகிறேன், அங்கே போகிறப்ப மயிலலோகத்துக்கு ಈ ಶರೀரம் என்னோ இப்படி அப்படி தைரியமாக இருந்துட்டு, அதனால தான் அந்த உபாசனை நல்லா அழகாக பண்ணி இருக்கிறவனும் இல்லை ஞானியாவது அந்த கடைசி நேரத்தில் கொஞ்சம் கான்ஷியஸ் இருந்தால் கூட யாருன்னு கிட்ட வரவிட மாட்டான். முக்கியமாக கிரகஸ்தனாக இருந்தா, ஏன்னா அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட மனசு டைவர்ட் ஆகும். ஏன்னா 8வது அத்தியாயம் கனெக்ஷன் இது எல்லாத்துக்கும் பகவத்கீதை. அங்கே இந்த தட்சிண சுக்ல கிருஷ்ண மார்க்கங்களை பற்றி தானே சொன்னார். ஓகே, அப்போது எம் வாபி ஸ்மரன் பாவம், அது கடைசியில் முடியும் போது திரும்பி மனசு எங்கே போகக்கூடாது இல்லை. அப்புறம் அவங்களும் அவன் என்ன பார்த்தியா, நான் தெரியுறதேன், அதனால தான் ஓகே உங்களுக்கு சொல்கிற அப்படி ஒரு நிலை இருக்குன்னு சொன்ன நம்ம போய் எதுவுமே கேட்க வேண்டாம். அந்த ஜீவன் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறதோ, அவனுக்கு என்ன ஞாபகம் இருக்கிறதோ, மைண்ட் எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ இருக்கட்டும். நம்ம தேவையில்லாமல் போயிட்டு அப்புறம் ஷுட் நாட் ட்ரபுள் தட். ஆக்சுவலி இட் இஸ் டிஸ்டர்பன்ஸ் டு த அந்த ஜீவனுடைய கதிக்கு தெரிஞ்சுக்கணும்.
அதனால தான் ப்ரிப்பரேஷன் இம்பார்ட்டண்ட். வானப்பிரஸ்தத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு 15-20 வருஷம் நீ இந்த இதிலே இருந்தாத இந்த மிருத்யு சரீரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படி டிக்னிஃபைடு இட்ஸ் கான் திஸ் ஐ எம் ஆஃபரிங் மை செல்ஃப் வாட் இஸ் அப்படின்னு நான் அப்படியே பிரம்மமாகவே இருக்கணும். இன்னொன்று உபாசனை அப்படியே இருக்கிறேன். அப்போ இவ்வளோ பண்ணணும்னு எவ்வளோ சக்தி இருக்கணும், அது கவனிக்கணும். இன்னொன்று என்னன்னா, இந்த உபாசனை சுலபம் ஒன்றும் கிடையாது. யார் தான் உபாசனை பண்ணுறாங்க அப்படி இல்லை. இப்போது இந்த அளவுக்கு சொல்கிற உபாசனை, அப்போது அதுக்கு பதில் ஞானமே சுலபமாக இருக்கு. அங்கே ஞாபகம் வச்சுக்கணுமா? அப்படி இன்னும் சிலது பார்த்தீங்கன்னா நேராக உட்காரணுமா? என்னங்க சாகு வரும்போது நான் என்ன பீஷ்மனா யுதிஷ் அப்படியெல்லாம் ஓகே ஓம் உச்சாரணை பண்ணணும், எல்லா பிராணங்களும் இப்படி கொண்டு வா அப்படின்னு. அப்படி என்ன நீ எவ்வளோ யோகா பண்ணி எதில் இல்லாமல் இருந்து அப்படி தபஸ் பண்ணி இப்படி பண்ணி உபாசனை பண்ணி அப்போ எப்படியாவது உட்கார ஸோ வாட் ஒன்றும் நடக்கலை. ஆக்சுவலி ஒன்றும் வரலை, ஒன்றும் போகல, நீயாதாவாக இருக்க. அப்போ ஞானம் சுலபமாக இருக்க. அதுதான் சார் ஞானத்தை தான் ஓட்டு போடுறோம் சார் எல்லோரும். நாங்கள் இந்த பாடெல்லாம் வேண்டாம் சார், கஷ்டம். அதனால் மெஜாரிட்டி எப்படின்னா யாரோ கொஞ்சம் பேர் தான் அந்த உபாசனைலாம் இப்படி போகிறது. ஆனால் சாஸ்திரம் சொல்லணும். சரி, அதாவது ஒழுங்காக பண்ணுறான்னா ஒழுங்கான என்ன இப்போது 60 அங்கே ஓகே 50 அப்புறம் இப்போ இந்த காலம் 50 போட்டு அதுக்கப்புறம் 20 வருஷம் அந்த உபாசனைலாவது அப்படி இருக்கணும். விவகாரத்தில் இருக்கக்கூடாது. விவகாரம் எது சும்மா நமஸ்காரம் அவ்வளோதான். இல்லை ஞானத்தில் கூட அப்படி இருக்கணும். படித்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம், இனிமேல் அதில் மனநம் நிதி தியாசனம் 20 வருஷம் அப்படி இருந்தால் தேர் இஸ் எ பாசிபிலிட்டி. அதோ இதோ ஏதோ ஒன்று பண்ணு. மனுஷ சரீரம் அவன் யாரும் விடுறது மாதிரி இல்லையே. அவன் வரலையா பார்க்கறதுக்கு? இன்னும் ஏதாவது ஃபோன் பண்ணானா? வாட் ஃபோன்? என்ன பண்ணுவேன் ஃபோன்? நீ இப்படி பேசிக்கிட்டே சரீரம் விடு, திரும்பி அந்த வீட்டில் பிறப்பேன். அதுதான் பகவத்கீதையில் சொன்னது. எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தெஜத்தந்தே கலேவரம் தம் தமை வைத்து கவுந்தேயா தத் ஆகதாக. அதுக்கு அப்படி அந்த லாஸ்ட்டு இம்பார்ட்டண்ட். அதுக்கு தான் இவ்வளோ ப்ரிப்பரேஷன். சரி, இதுதான் ப்ரே பண்ணுறேன். ஓகே, இப்போது பதங்களோட அர்த்தம் பார்த்தோம். இங்கே வாயு அனிலக ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். இருக்குதா? ஆனால் அப்போ ஏன் ரெண்டு வாட்டு படுத்தோம்னா வாயுன்னா இந்த இண்டிவிஜுவல் பிராணா, அனிலகன்னா அதுவும் பிராணதான். அது சமஷ்டி பிராண யூனிவர்சல் பிராணத்தில் ஓகே அது கலந்துக்கிட்டோம். ஓகே, கலந்துக்கிட்டோம். அனிலக காஸ்மிக் பிராண சமஷ்டி பிராண அப்படி சொல்லி அப்புறம் என்ன சொல்கிறேன், அமிர்தம் அనే வார்த்தை ஒன்று இருக்குது இங்கே. இங்கே அமிர்தம்னா நாட் ஆஸ் வி டாக் பிரம்மன் அந்த விஷயம். இங்கே சூத்ராத்மானம். ஓகே, சூத்தாத்மான்னா எல்லா பிராணம் எல்லாருக்கும் சூத்ராத்மா. சூரியனுக்கு இரண்ய கர்ப்பத்தனுக்கு ஒரு பெயர் சூத்ராத்மா. ஓகே, பிரம்மனுக்கு கூட நம்ம வேதாந்தத்தில் அதே சம்பந்தமான சம்வித்துன்னு சொல்லுவோம், ஏக சம்வித்துன்னு சொல்லுவோம். பட் இங்கே இந்த மெட்டீரியல் வேர்டு சூத்ராத்மான்னு எல்லாத்துக்கும் அந்தர்கதமாக சூத்திரமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இங்கே ஆத்மான்னு அர்த்தம், நாட் பரமாத்மா பிரம்மன். சரியா? அப்போது அமிர்தம் இங்கே சங்கரர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி யாச்சனை பண்ணுறதுக்கு யாச்சனை இல்லைன்னு சொன்னால் கூட இப்படி மார்க்கத்தினை டிசைட் பண்ணி நான் அந்த மார்க்கத்தில் தான் போவேன். நான் இவ்வளோ நாள் அதுக்காக பண்ணியிருக்கேன், இஷ்ட தெய்வம் உபாசனை பண்ணியிருக்கேன், கர்ம எல்லாம் ஒழுங்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கத்தினை தேர்ந்தெடுத்துக்கிற சாமர்த்தியம் இருந்திருக்கணும் உபாசகருக்குன்றாரு. மார்க்க யாச்சனை சாமர்த்தியம் அந்த உபாசகனுக்கு இருந்திருக்கணும். சரியா? அப்படி சொல்லி ரெண்டாவது பதத்தில் என்னது, பஸ்மாந்தகம் சரீரம்.
அந்தத்தில் இந்த சரீரம் பஸ்மமாகட்டும், அக்னியில் பொசுங்கி போகட்டும். ஸோ ஹி ஹிம்செல்ஃப் டெல்லிங் இல்லையா. அதனால இந்த அந்தியக்கிரியைகள் எல்லாமே சன்னியாசி பண்ணிவிடுவார். சன்னியாசம் எடுத்துக்கும் போது எல்லாம் பண்ணிவிடுவாங்க. அவங்களே ஸ்ராத்தம் வச்சுக்கிறாங்க. சாஸ்திரம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் அது ஒன்றும் லிட்டிகேஷன் கிடையாது அதோட. அப்புறம் சொல்லி அடுத்த லாஸ்ட் லைனில் பார்த்தோம்னா ஓம். ஓகே, ஓம். ஓம் இங்கே ஓம்காரம் ஒரு உபாசிய பிரதீகம். எதுன்னு உபாசிக்கிறாரோ ஹிரண்ய கர்ப்ப, ஓகே, பிரம்மத்தை கூட நம்ம பிரதீகமாக எடுத்துக்குவோம். ஓகே, சத்தியத்தை கூட. பட் இங்கே ஹிரண்ய கர்ப்பா இல்லை அந்த சூரியனை அவருடைய பிரதீகமாக. ஓகே, பிரதீகம்னா ரூபம் இருக்காது, பிரதிமலோ ரூபம் இருக்கும். இப்போ கிருஷ்ணாராமா காலு கை தலை எல்லாம் இருக்கும், அது பிரதிமா. சாலிகிராமம் பிரதீகம், ஓம்காரம் பிரதீகம், சிவலிங்கம் பிரதீகம், நடராஜனும் பிரதிமா, நடராஜன் பிரதிமா. ஸோ இந்த மாதிரி பாவத்தோடு இங்கே அந்த ஹிரண்ய கர்ப்பவுடைய பிரதீகந்தான் ஓம். ஏன்னா இவன் ஓம் கூட நிறைய மந்திரம் சொல்லி உபாசனை ஜபம் பண்ணியிருக்கான். ஓம்காரம், ஓம் உபாசனை பல உபனிஷத்தில் பல இடத்துல பல விதமாக சொல்லப்படுறதே. பட் ஓம்காரம் மாண்டுக்கியம் சொல்லும்போது அத்வைத்தத்துக்கு கொண்டு போகும். மாண்டுக்கியத்தில் ஓம்காரத்தோடு தான் அது டிஸ்கஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் முதல்ல. அண்ட் அமாத்திரா ஆ ஊமா எந்த மாத்திரை இல்லை, மாத்திரைக்கு அதீதமாக போகணும். அமாத்திரா அதெல்லாம் அங்கே அத்வைத்தத்தில். ஸோ பட் ஓம் இஸ் பேசிக்கலி கீதையில் கூட அடுத்த சத்சங்கத்தில் சொல்ல போகிறார். மந்திரம் பற்றி சொல்லும் போது அங்கேயும் ஓம் தத் சதிதி అనేది அங்கே. அப்புறம் புத்தவ கீதையிலும் இப்போ தான் பார்த்தோம் நம்ம மந்திரம் பற்றி. ஸோ ஓம். அதனால் பகவத்கீதையில் பார்த்தோம்னா இந்த 8வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு கிளியராக. 8வது அத்தியாயம் கர்ம மார்க்க உபாசன மார்க்கத்து விஷயம்தான். அங்கே ஓமித்யேகாட்சரம் பிரம்மா வியாஹரன் மாம் அனுஸ்மரன். அது சொல்லிகிட்டே என்ன நினச்சிக்கிட்டே அந்த ஓம் தான் நானனி பகவான் சொல்கிறார். அப்படி சரீரத்தின் உடனவன் அங்கே. அப்புறம் கிருஷ்ண கதைக்கு அந்த கதிகள் எல்லாம் பற்றி பேசினார், சுக்லகதை. ஸோ இங்கே அப்படி சொல்லி அடுத்தது கிரத்து, கிரதோ ஸ்மர, கிருதகும் ஸ்மர. இங்கே கிரத்துன்னா 2 அர்த்தம் சொல்லப்படுறது. ஓகே, சங்கரர் சொல்கிறாரு. ஒன்று மைண்டுன்னு அர்த்தம். ஏன்னா சங்கல்பம் பண்ணுறது மைண்டு தானே, அது செய்யணும், நான் இது செஞ்சானே. அதனால் மைண்டுக்கு அட்ரஸ் பண்ணிக்கிறார் இந்த உபாசகர். ஓ மைண்டு, சரியா. கிரதோ, கிரது ஓ மைண்டு, கிருத்தகம் ஸ்மர. நீ இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போது திரும்பி யாரும் யார் போயிட்டா அதெல்லாம் கவனிக்காத சொல்கிறேன் பாரு. கிருத்தகம் எதெல்லாம் பண்ணியிருக்கியோ, உபாசனை இத்தனை பண்ணியிருக்கு இல்லையா, அதே ஞாபகம் வச்சுக்கோ. ஓ மைண்டுன்னு தன மைண்டுன்னு தானே அட்ரஸ் பண்ணி சொல்லிக்கிறாரு, சரியா. ஸோ கிரத்தன்னா மைண்டுன்னு அர்த்தம். அப்புறம் இன்னொரு அர்த்தம் அக்னி. கிரத்துவன்னா ஆக்சுவலி யாகம், யக்னத்துக்கு கூட கிரத்து பேர். யக்னம் யாகம்னாவே அக்னி இருக்கணும். அந்த அக்னி பகவான்கிட்ட சொல்கிறாரு, நான் இவ்வளோ நாள் பண்ணதில்லை, அக்னி சாட்சி, நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, நீங்கள் தானே சாட்சி. அதனால் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், மறக்காதுங்க, இன்னும் லிஸ்ட்டு கரெக்டாக வச்சுக்கணும். அப்புறம் அவங்க லிஸ்ட்டு இவங்களும் எனக்கு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனால் எனக்கு வர வேண்டிய பலம் நீங்கள் எனக்கு கொடுக்கணும். ஸோ மைண்டுன்னு அக்னி சாட்சியாக இருக்கனால நான் செஞ்ச எல்லா கர்மத்தைக்கு நீங்கள் சாட்சி. அதனால அது அக்னி. நம்ம ஹிந்து சமுதாயம் தினந்தோறும் அசல் ஆக்சுவலாக 24 hours விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும்.
அவ்வளோ எல்லாமே அக்னி சாட்சி, அக்னி தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லப்படுறது. அதனால் நான் பண்ணதில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, தெரியும் எனக்கு. அதுக்கு தகுந்த பலம் நீ கொடுப்பாயாக. அதனால் பாருங்கள், 2 விதமாக அப்படி கேட்குறாரு. 2 வாட்டி சொல்கிறதுனால எம்ஃபசைஸ் பண்ணுறதாகவும் அது இம்பார்ட்டண்ட்டாகவும். உபனிஷத்து ஏதோ எல்லா உபனிஷத்தில் ஏதோ ஒரு லாஸ்ட் மந்திரம் ஏதோ ஒன்று வந்து அப்படி சொல்ல 2 ரிப்பிட்டேஷன் இருக்கும். சோம் கிரதோ ஸ்மர கிருதகம் ஸ்மர கிருதக ஸ்மர. லாஸ்ட் மந்திர அக்னேனய சுபதாராயே அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான் தேவ வயுனானி வித்வான் யுயோத்யஸ்ம ஜுஹுராணமேனோ ஜுஹுராணமேனோ பூயிஷ்டாம் தே நம உக்திம் விதேமாம் உக்திம் விதேமாம். ஓகே, லிட்டில் பிட் ஐ வில் கம்ப்ளீட் இட். ஜென்ரல் அர்த்தம் சொல்லிடுவேன். பதங்களுக்கு ஓ அக்னி, திரும்பி அக்னி. Again one more time requesting the same Agni Devata. Hey Agni, okay. எங்களனை இப்போ இங்கே வந்து ப்ளூரலாக உபயோகப்படுத்துகிறாரு வார்த்தை. ஏன்னா உபனிஷத்து ஹேஸ் டு ஸ்பீக் டு எவ்ரிபடி, நாட் இண்டிவிஜுவல்னோ. எங்கள்னால் செய்ய எங்களனை வந்து எங்கெங்கே கர்மங்களுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன போகம், எந்தெந்த லோகம், எந்தெந்த பலம், ஓகே, தகுந்த பலத்தினை அடையிற அந்த உத்தராயண மார்க்கத்தில் எங்களை கொண்டு போனோம். உத்தராயண மார்க்கத்தில் என்ன கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி ஹே தேவா இன்னொரு வாட்டி சம்போதனை பண்ணி, நீக்கு உனக்கு வந்து எல்லாரும் லோகத்தில் செஞ்ச எல்லாரோட கர்ம பற்றி உனக்கு தெரியும், சரியா? அப்புறம் இன்னும் ஏதாவது எங்களுக்குள்ள நீங்கி போகாத ஏதாவது பாப்பங்கள் உனக்கு இன்னும் பிராரப்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் கொஞ்சம் இன்னும் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, அந்த பாப்பங்கள் எல்லாத்தையும் நீக்கணும். பார்த்தீங்களா, ஏதாவது பாப்பம் தடமாக இருந்துச்சுன்னா அது நம்மளை வந்து எய்தர் இந்த உபாசன மார்க்கமாவது இதாவது போக விடாது. அப்படி தான் இந்த கிளாஸு சத்சங்கம் கூட எப்படியோ பகவான் கிருப்பனால் 5 வருஷமாக தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு சில பேருக்கு எப்பப்போ சின்ன சின்ன அந்தந்த டிஸ்டர்பன்சஸ் வந்தால் கூட பட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணி வந்துட்டுருக்குறோம். தடங்கள் வருதா இல்லையா? என்னென்னமோ ஆயிடுச்சு நம்ம விஷயத்தில், அவங்கவுங்க வீட்டில் அவங்களுக்கு. அப்போது சில பேர் பார்த்திங்களா வரவே முடியாமல் அப்படியும் ஆயிடுது. அதனால் எவ்வளோ அந்த ஏதாவது பாப்பம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா, அதனால தான் ஆசிரமத்துக்கு போனாலும் சுவாமிஜி கிட்ட படிக்கணும்னு போனால் கூட நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த சந்தர்ப்பத்தினால. ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணால் கூட சில பேர் எல்லாம் விட்டுட்டு படிக்கணும்னு வந்து ஆனால் நிற்க முடியாது. அங்கே ஏதோ காரணம் பாப்பம் தடம் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், இல்லைன்னா அவன் மைண்டு சரியில்லாமல். ஓகே, ரொம்ப சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன், ரொம்ப சில்லியாக இருக்கும் நடந்தது. ஒரு பிரம்மச்சாரி படிக்கிறதுக்கு எங்கே கூட வந்து அடிக்கடிக்கு சுவாமிஜி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். எப்படின்னா அந்த பிரம்மச்சாரின்னு கூட பேசுகிறான், இந்த பிரம்மச்சாரின்னு அந்த பிரம்மச்சாரி கூட ஜாஸ்தியாக பேசுகிறாங்க. சுவாமிஜி ஒன்ஸ் ட்வைஸ் சொல்லி, நான் ஒன்று இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாயிண்ட் பண்ணல, இல்லை உனக்கு இந்த வேலை இல்லை, இதெல்லாம் விட்டுடும், நீ வந்த வேலை பாருவோய் அப்படி, நீ இனிமேல் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோடு எனக்கிட்ட வரக்கூடாது, உனக்கு இது சம்மந்தம் இல்லைன்னாரு. ஆனால் பார்ப்போம் அந்த 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 ஜீவனுடைய உடலை ஏதி சுவாமிஜி ரூமில் போட முதல்ல ஆரம்பிச்சு ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்தார் சுவாமிஜி. அப்புறம் ஒரு நாள் மத்தியானம் கூப்பிட்டுட்டு, நான் 3 மணி நேரம் டைம் தரேன், இப்போ லஞ்ச் டைமு, இதோ 300 ரூபாய் வச்சுக்கோ, அப்புறம் சாப்பிடு, மத்தியானம் 3 மணிக்கு டீ கொடுப்பாங்க, டீ குடிச்சிட்டு யூ ஹாவ் டு குவிக் த ஆசிரமம்னார்.
நோ 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 சுவாமி, நத்திங் டூயிங், தேர் இஸ் நோ செகண்ட் டாக். சுவாமிஜி அப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பார், இங்கே பார்த்தவங்களுக்கு தெரியாது. இல்லைன்னா எப்படி ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து அங்கே 2 கோர்ஸ் நடத்த முடியுமா? இப்படிப்பட்டவங்களை பார்ப்போம். நமக்கு போக வேண்டியதாயிடுச்சு பாருங்கோ. வந்தது எதுக்கு, எது நினச்சிட்டு வந்தான்? அந்த கோர்ஸுக்கு செலக்ட் ஆகிறதே கஷ்டம், வரதே கஷ்டம். வந்து இருந்து சுவாமிஜி சொன்னதுக்கு பிறகு கூட இதுதான் பார்ப்போம். அதனால தான் பகவானே எந்த பாப்பம் ஏதாவது இருந்து எனக்கு தெரியல, என்னை மட்டும் இந்த ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் முன்னு போகிறதுக்கு தடங் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த பாப்பங்கள் ஏதாவது இருந்த பேலன்ஸு நீக்கு என்றார். அப்படின்னு சொல்லி கடைசியில் உனக்காக நாங்கள் அநேக நமஸ்காரங்கள் பண்ணுறோம், அநேக நமஸ்காரங்கள் சொல்கிறோம் உக்தம். ஏன்னா இப்போ நான் பெட்டில் இருக்கான், அதிக ஞாபகம் வச்சுக்கணும். டெத் பெட்டில் அப்படி இருக்கும்போது இனிமேல் ஏந்திருதுன்னா நமஸ்காரம், நிற்கவே உட்காரவே முடியல. சரியா? பதார்த்தத்தை கவலைப்பட வேண்டாம், நான் சம்மரைஸ் பண்ணும்போது ஐ வில் டெல் இட். ஸோ வித் குருவுடைய கிருபை, தெய்வத்தோட கிருபைனால நம்ம இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத்தினை எல்லாம் படித்து முடிச்சிருக்கோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.